ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுங்க, நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸ்ருதி ஹாஸ்பிட்டல் மேடம். ம். சரி, 45 நாள்ல ஒரு ஸ்கேன் எடுக்கணுமே, அது எடுத்துட்டீங்களா? சொல்லுமா, எடுத்துட்டீங்களா? ஆஹா இல்ல மேடம், இன்னும் எடுக்கல. இன்னும் எடுக்கலையா? இன்னைக்குள்ள கண்டிப்பா அந்த ஸ்கேனை எடுத்துருங்க. நான் என்ட்ரி பண்ணணும். புரிஞ்சுதாம்மா? நாங்க எடுத்துறோம் மேம், நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ. வர்ஷினி, என்னது இது? யார் இவங்கலாம்? இவங்களாம் கவர்மெண்ட் நர்ஸ் தானே? ஆமா, நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்க? அது ஒண்ணும் இல்ல சித்தி, அது வர்ஷினிக்கு காலையில இருந்து வாமிட்டா இருந்ததா, அதான் நான் இவங்கள வர சொன்னேன். ஆமா நர்ஸ், காலையில இருந்தே எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. கொஞ்சம் என்னன்னு நல்லா பாருங்களேன். சரியா சாப்பிட வேற மாட்டேங்கிறா. மேடம், இந்த டைம்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்றதானே மேடம்? எல்லா பொண்ணுங்களுக்கும் எங்க இருக்கு? எங்க வீட்ல பாதி பேர் நல்லா தானே இருக்காங்க. அதுக்கு என்ன மேடம் பண்றது? இந்த டைம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிஸ்டர், நீங்க தான் வர்ஷினிய பாத்துட்டீங்கல்ல, உங்களுக்கு வேற நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். நீங்க வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க சிஸ்டர் போலாம். அம்மா மறந்துடாதீங்கம்மா, இன்னைக்கு கண்டிப்பா ஸ்கேன் எடுத்துருங்க. அதெல்லாம் மறக்க மாட்டாங்க, நீங்க போங்க. போங்க போங்க, பாத்து பாத்து வந்துடுறேன். நாங்க கண்டிப்பா ஸ்கேன் எடுத்துருவோம், நீங்க கவலைப்படாதீங்க. கிளம்புங்க. மறந்துடாதீங்க சரியா? மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். சரி வா, அடுத்த வீடு பக்கத்துல தான் இருக்கு. சாதாரண வாந்தி மயக்கத்துக்கு இல்லாம ஸ்கேன் எடுப்பாங்க? அக்கா, நர்ஸ் போயிட்டாங்களாக்கா? நர்ஸ் போயிட்டாங்க. என்னக்கா அவங்களா வீட்டுக்கு வந்து அது இதுன்னு கேட்கவும் நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. இரு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தாங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதான் நான் கூட்டிட்டு போயிட்டேன்ல வர்ஷினி. இல்லக்கா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான்க்கா, நான் தொலைஞ்சேன். வர்ஷினி வர்ஷினி, நீ அழாத வர்ஷினி, அமைதியா இரு. நான் தான் கூடவே இருக்கேன்ல. இங்க பாரு, அந்த நர்ஸ் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஸ்கேன் எடுக்கணும். அந்த ரிப்போர்ட்ட அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். இல்லன்னு வெச்சுக்கோ, மறுபடியும் வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவாங்க. அது வேணுமா உனக்கு? நீ போய் ரெடியாவ, நம்ம உடனே ஸ்ருதி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எடுத்துட்டு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துடலாம். சரிக்கா, ஒருவேளை எங்க போறேன்னு அம்மா கேட்டா என்னக்கா சொல்றது? இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெடி ஆயிட்டு வா, போ போ. ரெடி ஆயிட்டியா? நான் ரெடிக்கா. அந்த நர்ஸ் கால் பண்ணிட்டாங்கக்கா, போலாம். சரி, ஓகே போலாம், வா. ஏய், எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? சித்தி, அது நர்ஸ் சொன்னாங்கல்ல, அதான் வர்ஷினிய கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கோம். என்னவோ, ஊர் உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க. என்னத்த சொல்றது? அக்கா, அம்மா பேசினதெல்லாம் கண்டுக்காத, வா போலாம். வர்ஷினி, இங்க பாரு, இந்த டைம்ல 2 வீலர்ல போக வேண்டாம். நான் ஆட்டோ கூப்பிடுறேன், அதுலயே போயிடலாம், வா. ஆட்டோ அண்ணா, நிப்பாட்டுங்கண்ணா. அண்ணா, ஸ்ருதி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். போலாமா? ஏறு, போ. பாத்து. ஏங்கா, என்ன ஸ்கூட்டர் இருக்கும்போது எதுக்கு ஆட்டோல போறா? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி வர்ஷினி கர்ப்பமா இருக்காளோ? இருக்கும்க்கா. ஏங்கா, நம்மள அவங்கள ஃபாலோ பண்ணா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. போங்கக்கா, போய் ஒரு ஆட்டோ பிடிங்கக்கா. ஹே, நான் இப்ப கூப்பிட்டதுக்கு வரலன்னு சொன்ன, இப்ப என் கண்ணு முன்னாடி ஆட்டோல போலான்னு சொல்ற? இப்ப அதுவாக்கா முக்கியம். போய் ஆட்டோவை பிடிங்க. சரி சரி வா. ஐயோ,
ஆட்டோ வேற ஒண்ணு வர மாட்டேங்குது. நிறுத்துங்க 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 எங்கம்மா நிறுத்துங்க. அண்ணா அதோ முன்னாடி ஒரு ஆட்டோ போதுல, அத ஃபாலோ பண்ணுங்க. சரி சரி ஏறுங்க. சரி ஏறு. அண்ணே, முன்னாடி போற அந்த ஆட்டோவை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கண்ணே. அண்ணே, எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணிடாதீங்கண்ணே. தயவு செஞ்சு ஸ்பீடா போங்கண்ணே. ஆமாண்ணா. முன்னாடி போற ஆட்டோ தானம்மா, நான் பாத்துக்கிறேன். வெரி குட் வர்ஷினி. குழந்தை இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்ல. இருந்தாலும் முதல் 3 மாசத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் கொடுக்குற மாத்திரை எல்லாத்தையும் மறக்காம சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், மறுபடியும் எப்போ செக்கப்க்கு வரணும்? ஃபாலோ அப் கார்டுல நெக்ஸ்ட் டேட் நோட் பண்ணிருப்பேன் பாருங்க, அதை பார்த்து கரெக்டா கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். okay. தேங்க்யூ Thank ஸோ you. மச். வா வர்ஷினி. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. இவங்களோட ஃபாலோ அப் டேட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. அக்கா, எனக்குள்ள ஒரு உயிர் வளரத இது நாள் வரைக்கும் நான் பயந்துட்டே தான்க்கா யோசிச்சுட்டு இருந்தேன். முதல் தடவை என் குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. வாய் விட்டு அழனும் போல இருக்கு. என் மனசெல்லாம் பாரமா இருக்குக்கா. அக்கா, என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறியா? நீ முதல்ல அழறத நிறுத்து. கோவிலுக்கு தானே, நம்ம போலாம். வா. ஸ்ரீஜா, இசை வர்ஷினியோட கதையை முடிக்கிறதுக்கு நமக்கான செலவு வெறும் 1000 ரூபாய் தான் ஸ்ரீஜா. ஸ்கேன் ரிப்போர்ட்டோட காப்பியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா, சீக்கிரம் கிளம்புவோம். சுபத்ரா முன்னாடி வர்ஷினியும் இசையும் எதுவும் பேச முடியாம அசிங்கப்பட்டு நிக்கிறதையும், அவங்க 2 பேரையும் சுபத்ரா வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதையும் நான் ஆசை தீர பாக்கணும். வா வாங்க வா போலாம். போலாம் வா. வா போலாம். வா, சாமி கும்பிடு. என் தங்கச்சிக்கு எல்லாம் நல்லபடியா முடியணும். அவ ரொம்ப பயப்படுறா. அவ பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. ராகவும் இவளும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். அத நீதான் பாத்துக்கணும். நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். என்னால என் அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தீபம் தொட்டுக்கோங்க.